லீஃபாக பிரிப்போம் பார்த்தீங்களா, இது ஒரே மாதிரி ஒரே ஷேப்பில் பண்ணோம் கிராஸாக. இப்போ இதை வந்து ஆஃபாக லீஃப் பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இந்த நுனி பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நுனி பாயிண்ட்லேருந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் தான். நுனி பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆஃபாக காமிக்கிறதுக்காக பாருங்கள், பேக்கில் போய் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஃபோர் ஆர் 5 பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு சென்டராக பார்த்து இதுக்கு ஒரு ஸ்டிச் கொடுக்கலாம். பாருங்கள், 5 பீடையும் லோட் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் லெஃப்ட் ஆர் ரைட் போகலாம். அந்த ட்ராயிங்க்கு மேலேயே தான் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம பண்ணணும். லெஃப்ட் ஆர் ரைட்டில் போய் மறுபடியும் ஒரு 5 பீட்ஸ் எடுத்து அங்கேருந்து 5 பீட்ஸை லோட் பண்ணலாம். ஒரு சில சுகர் பீட்ஸ் வந்து உள்ளே போகும்போது தடுக்கும், அதான் நான் இன்னொரு ஹேண்டால் எடுத்து வர்றேன். இப்படி கிராஸாக பாருங்கள், கிராஸாக. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது ஐ திங்க் இதுக்கு 4 பீடே ஓகே தான். ஏன்னா 5 பீட் வைக்கும்போது கொஞ்சம் தூக்கிட்டுருக்கு, அந்த ஸ்பேஸ்க்காக நம்ம அமுக்கணும்னா அது தூக்கிட்டுருக்கு. ஸோ 4 பீட்லேயே இப்படி கிராஸாக வச்சு ஒரு ஸ்டிச். மறுபடியும் இப்படி போகலாம். இந்த சைட் லெஃப்ட் ஆர் ரைட் சொன்னோம்ல, நெக்ஸ்ட்டு ஒரு ஷேப் போய் ஒரு 4 பீட் அதே ஷேப் தான் வரும். இல்லை நம்ம இதுக்கு கீழே பண்ணுறதுனால நான் இதில் 6 பீட் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன். நமக்கு தேவையான பீடை வந்து நம்ம உள்ளே விட்டுக்கலாம். இப்போது இதிலேருந்து நம்ம இன்னும் கீழே கொண்டு வரணும். ஸோ 5 பீட்ஸ் கிட்ட விட்டுட்டு இப்படி சுற்றி கொண்டு வரணும். 4 பீட் விட்டாலும் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ 4 பீடே பார்த்துக்கலாம். 4 பீட் விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச். மறுபடியும் இந்த சைட் போகணும். ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச். இந்த சைட்லேருந்து 5 பீட்ஸ் கிட்ட ஒரு பீட் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். எப்போ எவ்வளோ ஆகும் தெரியாது பார்த்தீங்களா. ஆனால் ஐ திங்க் இதுக்கு 4 பீட்ஸே ஓகேவாக தான் வருது. ஸோ 4 பீட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைட் அந்த ட்ராயிங்க்கு மேலேயே தான் பண்ணுறோம். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு வகையான ஃபில்லிங் மெத்தட். லீஃபில் நம்ம த்ரெட் ஃபில்லிங் பார்க்கும்போதே அதுலேயும் கிராஸாக அப்புறம் ஆஃபாக பிரித்து அந்த மாதிரி ஃபில்லிங் மெத்தட்ஸ் தானே பார்த்தோம். அதே மாதிரி தான் பீட்ஸ்லேயும் கிராஸாக பண்ணி ஆஃபாக பண்ணி அந்த மாதிரி தான் ஃபில்லிங் மெத்தட். இதுலேயும் பார்க்க நல்லாயிருக்கும் ஃபில்லிங்கிறது. அதுக்காக தான் பீட்ஸ்லேயும் சொல்லித்தரேன் நான் ஃபில்லிங் மெத்தடை. பாருங்கள், இன்னும் ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் கொடுத்தா போதும். 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணிட்டு பாருங்கள், அந்த ஷேப் வரைக்கும் அப்படி கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஃபில்லிங் மாதிரி நல்லா தெரியும். அப்படியே எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லீவ் டிசைன் மாதிரி ஃபில் பண்ணது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதோட அவுட்லைன் வந்து அதே மாதிரி நான் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். அந்த ஜரி த்ரெட் கொடுத்தோம்னா அது லீவ் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக தெரியும். இது வந்து டபுளாக பிரித்து டபுள் லேயராக பண்ணுற மாதிரி ஒரு ஃபில்லிங் மெத்தட்.
இதுக்கு ஒரு டிசைன் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ளவர் மாதிரி போட்டுட்டு கீழே லீஃப்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி ட்ராயிங் பண்ணுங்கள். ஃப்ளவர்லேயும் ஃபில் பண்ணி பார்க்கலாம், அப்போது லீஃப் டிசைன்லேயும் ஃபில் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே ஒரே இதாக பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இது ஒரு பர்ஃபெக்ட் லீஃப் ஃபில்லிங் மாதிரியே இருக்கும். எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பார்க்கும்போது பர்ஃபெக்டாக இருக்குது.